மலா டிஃபன் சென்டரில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தோசை தாங்க செய்ய போகிறோம். அது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை, பச்சரிசி, பச்சைப்பயிறு இது 3 வச்சு தான் தோசை செய்ய போகிறோம். ஒரு சத்தான தோசை கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வந்து ஒரு சட்னி வந்து அருமையான சட்னி செய்ய போகிறோம். இது 2 எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து காலையில் செய்கிறது இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. நைட்டு செய்கிறது இருந்தால் காலையில் ஊற வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து அரைச்சி உடனே தோசை செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறேன்னு பார்த்துக்கலாம். பச்சரிசி நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் 1 கப்பு. நம்ம அரிசி எடுத்த கப்பு அதே அளவு வந்து வேர்க்கடலை 1 கப்பு, பச்சை பயிறு 1 கப்பு. இது 3 வந்து நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். நான் எடுக்கிற அளவு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக வரும். இப்போ நான் வந்து காலையில் தான் செய்ய போகிறேன். காலையில் செய்கிறதுக்கு இப்போ நைட்டே வந்து நான் ஊற வச்சிடறேன். நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். காலையில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரிசி, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை 3 வந்து நைட்டு ஊற வச்சு இப்போ காலையில் வந்து இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து அரைச்சிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இது தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி செஞ்சுக்கலாம், தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னிக்கு வந்து கொஞ்சம் மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா சின்னதாக, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம். இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 பல்லு பூண்டு. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயத்துக்கு 6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த சட்னி வந்து தக்காளி சட்னி, அதனால் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துங்க, வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துங்க. அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. இதுவும் சேர்த்து கூட வதங்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிக்கு தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள். இப்போ இது வந்து ரொம்ப நேரம் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்க வேணாம். கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து நல்லா வதங்கிடும். உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டுன்னு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் வந்து வதக்கினதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சட்னி வந்து தாளிச்சிக்கலாம். இந்த சட்னி வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுது சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கலாம். அரைச்சி விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வந்து நல்லா சுருண்டு வதங்கணும். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மேலே வந்து நல்லா தெளிஞ்சு வரும். இந்த எண்ணெய்லாம் ட்ரை ஆகிட்டு மறுபடியும் தெளிஞ்சு வரும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்தளவுக்கு இந்த சட்னி வந்து 1 வாரம் வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, இட்லிக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். சட்னி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம வறுத்து அரைச்ச மசாலா வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைக்கு 2 நிமிஷம் வந்து சட்னி கொதிக்கட்டும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. சட்னி இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், மாவு வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு நம்ம சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். தோசைக்கல் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து நைஸாக வேணும்னாலும் எவ்வளோ நைஸானாலும் ஊற்றிக்கலாம். மசால் தோசை மாதிரி மொறுமொறுன்னு வரும். இல்லை கொஞ்சம் கனமாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். எப்படி ஊற்றினாலும் இந்த மாவு வந்து தோசை வந்து சூப்பராக வரும். நான் வந்து கொஞ்சம் நைஸாக ஊற்றுறேன். இப்போ தோசை மேலே வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். அப்படி லைட்டாக அப்படி ஃபுல்லாக சுற்றி ஊற்றிடுங்க. நல்லா முறுமுறு நல்லா வரும் இந்த மாதிரி ஊற்றும் போது. தோசை வந்து இந்த மாதிரி நல்லா கலராக வரும்போது நீங்கள் எடுத்துக்கங்க. அப்படியே நீங்கள் மூடி போட்டிங்கன்னா ஒரே பக்கம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை 2 பக்கம் வேணால் கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வெறும் பச்சை பயிறு, வேர்க்கடலை, பச்சரிசி மட்டும் தான் ஊற வச்சோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக தோசை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா அருமையாக இருக்கும் தோசை. தோசைக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து மசாலாலாம் வறுத்து அரைச்சதுனால டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து நான் ஊற வச்ச அளவு வச்சு நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள், சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.